மாதிரி பிளேஸ்லாம் வரும்போது வண்டி நம்ம பக்காவாக இருந்தால் மட்டும்தான் தைரியமாக வர முடியும். வண்டிக்கு எதனா ஒன்றுனா ஒன்றுமே பண்ண முடியாது. பா டேய் ஒன்றுமே தெரியலடா, மழை வேற பெய்யுது. ஃபுல் பிளாக் அவுட் தல, ஒன்றுமே தெரியல ஃப்ரண்ட்ல. ஐக்கா பார்க்கலாம், இப்போ மாட்டியே ஆகணும். நம்மளுக்கு தெரியறதோ தெரியலையோ, ஆப்போசிட்ல ஹைபீம் போட்டுன்னு வரானுங்க பாருங்க, அவனுக்காகவே மாட்டணும். ஸோ ஹே கைஸ், ஸோ இன்றைக்கி வந்து டே 2 நம்மளோட கர்நாடகா ரைடில். அந்த பசங்களாம் வந்து வாங்க போயிட்டுருக்கானுங்க. அண்ட் ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருக்குது காலிலேருந்து. அண்ட் டியூக் ஒருத்தர் வந்துருந்தார்ல, அவர் வந்து கிளம்பிட்டார்ப்பில், அதான் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour மணி தான் கிளம்புனார். அண்ட் டைம் வந்து கரெக்டாக 11 மணி ஆக போகுது. இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூமு போன வீடியோலே காமிச்சிருப்பேன். ஸோ இப்போ வந்து என்ன பிளான்னா, ஃபஸ்ட்டு போய்ட்டு இங்கே ஜங்ஷனில் பெட்ரோல் அடிக்க போகிறோம். பெட்ரோல் அடிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா ரெயின் ஜாக்கெட் மாட்டிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபஸ்ட்டு முள்ளையங்கிரி போகிறோம். முள்ளையங்கிரி பார்த்துட்டு அங்கேருந்து ஜாக் ஃபால்ஸ் தான் இன்றைக்கி டெஸ்டினேஷனு. அண்ட் ஜாக் ஃபால்ஸ் போகிற வழியில் பத்ரா டேம்னு ஒன்று இருக்குது, அந்த சைடு தான் போகலாம். பத்ரா டேம் வழியாக போயிட்டு அந்த சைடு ஃபுல்லாக அந்த ரோடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஏதோ ஒன்று பார்த்தனே, இந்த வைல்ட் லைஃப் சான்ச்சுரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ரோடு தான். அந்த ரோடு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரோட்டு வழியாக ஜாக் ஃபால்ஸ் போகிறோம். இன்றைக்கி மொத்தமாக ஒரு 250 கிலோமீட்டருக்குள்ளே ஓட்டுவோம்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நேற்று ரைடு மொத்தமாக 615 கிலோமீட்ரு, இன்றைக்கி 250 தான். நேற்று கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். அண்ட் ஃபுல்லாக வந்து எல்லோரும் கியரப் ஆயிடுச்சு, கிளம்ப வேண்டியது தான். நேற்று மட்டும் 613 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். லூப் வேறு, சாரி ப்ரோ, எடுத்துகிட்டு வரையும் வந்துட்டோம். இங்கே எங்கேனாச்சும் தான் வாங்கி அடிக்கணும். நேற்று அவர் ஹெல்ப் பண்ணவே நைட்டு ஃபாக் லைட் வச்சு வந்துட்டோம் ஜாலியாக. இன்றைக்கி இருட்டுறதுக்குள்ளே போயிடணும், அதனாலேயே பார்ப்போம். கைஸ் டைம் வந்து ஒரு 12 மணி ஆகுது. பைக்கில் சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சைடில் பார்த்தீங்களா இல்லையா, செம்மையாக இல்லை, தண்ணி, தென்னை மரம், பேக்ரவுண்டில் மலைகள், கிளைமேட்டும் செம்மையாக இருக்குது. மழை பெஞ்சு தான் நின்றுட்டுருக்கு. மேலே பார்த்தா மழை இப்போதைக்கு வரா மாதிரி தெரில, அதனால் வந்து ரெயின் கோட் போடல யாரும். அண்ட் எங்கே போயிட்டுருக்கோன்னா முள்ளையங்கிரி பீக் தான் போயிட்டுருக்கோம். மணி இப்போயே 12, ரூம்லேருந்து கிளம்புனதே 11 மணி. அங்கே போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு 2 மணி நேரத்தில் 2 மணிக்கெலாம் அங்கேருந்து கிளம்புற மாதிரி பிளான் போட்டிருக்கோம். மேலேயே மேகி ஏதாச்சும் சாப்பிட்டு லஞ்சை முடிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் லேட் ஆகிரும். என்ட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆமாம், என்ட்ரி ஃபீன்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ட்ரி தான். ஒரு வண்டிக்கு 10 ரூபான்னு நினைக்கிறேன். ஒரு வண்டிக்கு 10 ரூபா போல். போயிட்டு நம்ம ரிட்டன் இப்படி வந்து அந்த லெஃப்ட்டு அந்த சைடில் போவோம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 2 வீலர்ஸ் மட்டும் செக் பண்ணல, மற்றபடி ஆட்டோ, காரு எல்லாமே வந்து செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. கிளைமேட் மட்டும் கொஞ்சம் கம்மி தான் இங்கே. எனக்கு தெரிஞ்சு கூர்க்கில் செம்மையாக இருக்கும். இது ஹில்ஸ் ஏறின மாதிரியே தெரில எங்களுக்கு. ஃபுல்லாக ஒரே ரோடு தான். அந்த மாதிரி அப்படியே பார்த்தா சிக்மங்களூர் ரீச் ஆகிட்டோம். ஒரு மோசமான ரோட்டெல்லாம் வந்தோம். முருதேஸ்வர்லேருந்து கோவா வந்து கரெக்டாக ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் தான். 190 தான் வருது. நம்ம திருப்பி போயிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேருந்து ரிட்டன் வரத்துக்கு சாகணும். 900 கிலோமீட்டர்ஸ் ஒரே நாளில் ஓட்டணும். நாங்கள் நேற்று திடீர்னு பேசியிருந்தோம், முருதேஸ்வர்லேருந்து கோவாவுக்கு வந்து வெறும் 190 தான், போயிடலாமா பேசாமல் அப்படின்னு. ப்ளஸ் பட்ஜெட்டும் வந்து அவ்வளோ இல்லை. இதுக்கு மட்டும் தான் பிளான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். கோவாலாம் போனால் இன்னும் அதிகமாகும் கண்டிப்பாக. ஸோ வேணாம், நம்ம நியூ இயருக்கு வந்து கோவா பிளான் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டோம். பா செம்மையாக இருக்குது இந்த மரம். கார்லேயோ வேன்லேயோ வந்தால் இந்த மாதிரி வர முடியுமா ஜாலியாக? பைக்கு தான் மாசு. ஏய்
ஏற்காட்டில் இருந்த அந்த ஒரு கிளைமேட் கூட இங்கே இல்லை, கம்மி தான். சென்னையில் நியூ இயர் அப்போ எந்த அளவு இருக்கும், டிசம்பர் மாதம் ஓரளவு சில்லுன்னு அந்த மாதிரி தான் இருக்குது. முன்னாடி சாம்பிராணி போட்டுன்னு போயின்னு இருக்கான், கருப்பு போக வண்டியிலேருந்து. ஐயோ இந்த இலையில ஏற்றினா ஸ்கிட் ஆயிரும். ஸ்ட்ரெயிட்டா வா, மேலே எப்படி இருக்கு, பயங்கரம் பயங்கரம். இருப்போம், நான் போயிடுறேன் ப்ரோ. இந்த மாதிரி பிளேஸ்லாம் வரும்போது வண்டி நம்ம பக்காவாக இருந்தால் மட்டும்தான் தைரியமாக வர முடியும். வண்டிக்கு எதனா ஒன்றுனா ஒன்றுமே பண்ண முடியாது. பஞ்சராக இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண்ண முடியாது. ஏன்னா போகிற ரூட்டு ஃபுல்லாக ஒரு மெக்கானிக் ஷாப் இல்லை, ஒன்றுமே இல்லை. நேற்று வந்த இடம்லாம் பெட்ரோல் காலியாக இருந்தால் கூட எதுவும் பண்ணியிருக்க முடியாது நாங்கள். வா செம, நல்ல வேலை இன்றைக்கி நாங்கள் வந்த டைம் பக்காவாக இருக்குது. க்ளவுஸ் போட்டோம், சில்லுன்னு இருக்கு கை. ரோடு மோசம். வா பயங்கரமாக இருக்குது. மேலே பார்த்துனே இருந்தால் ஒரு மாதிரி ட்ரிப் ஆகுது. பா செம்மையா இல்லை? இந்த ரோடு அந்த எண்டில் வந்து ஃபாக் இருக்கு, நம்ம அதுக்குள்ளே தான் போவோம்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இது பாருங்க, இங்கெல்லாம் ஃபுல்லாக ஃபாக் தான். தூரில் வர போடுது. மேலே ஏறிடலாம். பா ஃபாகுடா, டேய் ஃபுல்லாக மேகம் தான்டா மவன. டேய் பயங்கரமாகுதேடா பா. டேய் ஒன்றுமே தெரியலடா, மழை வேற பெய்யுது. இல்லை ஃபுல் பிளாக் அவுட் தெரியல, ஒன்றுமே தெரியல. ஃப்ரண்ட்ல ரெக்கார்டு கீழே இருந்தே போட்டு தான் வரேன். பாவி சுத்தமா தெரியல. பா வருத்து நான் கூட சொதப்பிடுவோம்னு நினைச்சேன். கிளைமேட்டு வெறித்தனமா இருக்கு. நீங்களாம் கார்ல உட்காந்துச்சுன்னா என்ஜாய் பண்ண போறீங்க, இப்படி போறது தான் ஜாலி. மழை வேற பெய்யுது, கோபுரம் ஒன்றும் ஆகாதுன்னு நம்புறேன். இது ஒரு வியூ பாயிண்ட். ஹைக்கா இன்னும் ஃபோட்டோ எடுப்போமா, இல்லை கீழே வந்து எடுத்துக்கலாமா? போயிட்டு வந்து பை ரிட்டன் வரும்போது எடுத்துக்கலாமா? இந்த கிளைமேட்டை பார்த்தோன்னா எனக்கு ஜாலி ஆயிடுச்சுப்பா. நேற்று ஒரு மாதிரி இருந்தேன், இன்னைக்கு வேறு லெவல். நைஸ். இந்த பிளேஸும் ஒன்று பார்த்தோன்னா இங்கே போவோம் நம்ம. இன்னும் ஃப்ளோ அதிகமாக இருந்தால் அந்த இடத்துலேருந்து கூட வரும் தண்ணி. இங்கே சும்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவோம். இந்த ஃபால்ஸ் பேர் வந்து ஹோனமா தேவி ஃபால்ஸா? ஆமாம், ஹோனமா தேவி ஃபால்ஸ். வா இதே மாதிரி அங்கேயும் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது. ஃபுல்லாக ஸ்டெப்ஸ் மேலேயே தண்ணி வருது.
பா செம்மையாக இருக்கு பா. செம்ம ஹைட் வந்துட்டான்னு தெரிஞ்சு இன்னும் மேலே பயங்கரமாக இருக்க போகுது. ஜாக் ஃபால்ஸில் வேறு நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம். அப்படி இல்லைன்னா லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கிட்டே எங்கன்னா ஸ்டே போட்டு காலையில் ஏஞ்சி கூட ஓடிடலாம். ரூம் வேறு புக் பண்ணிட்டோம். அதனால் நைட்டு போயே ஆகணும். குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை தவிர அதுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரில. நைட்லாம் மோசமாக இருக்கும் போலே. எங்க ஸ்ட்ரீட் லைட் கூட கிடையாது. தேர்ட்டி 2 கிலோமீட்டர்ஸ் தான் காமிச்சுது. 32 கிலோமீட்டர்ஸாக இவ்வளோ நேரம் ஓட்டின்னு இருக்கோம். நிறைய ஆயிடுச்சு. பாகாவும் இருக்குது, வெயில் அடிக்குது. சரிப்பா எப்படா மேலே ஏறினாங்க இந்த 2 பொண்ணுங்க? வண்டி இங்கே விட்டு பசங்க தான் நிற்கிறானுங்க. இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டு போவோம். ஸ்பீக் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எப்படி ஏறுறது மேலே? எப்படி போகணுன்னு தெரியலையே. இன்சைடு போனாலும் நல்லா தான் இருக்குது. இப்படியே போய் அங்கே வண்டி விட்டுலாண்டா. அங்கே தான் காரில் நிறைய இருக்குது. ஒரு ஆஃப் ரோடு செஷன் ஒரு வழியாக உச்சிக்கு வந்துட்டோம். நல்லா போகலாமா இல்லை இங்கேயே எடுத்துகிட்டு போயிடலாமா? சரி போவோம். என்றைக்கே ஒரு நாள் ஒன்றா தான் இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். மேலே போய் மெடோஸ் பார்த்தோம்ல நம்ம வாகமானில், அந்த மாதிரி இருக்குது. அப்பா இந்த இடம் செம்மையாக இருக்கே. இந்த ஒரு வீடு மாதிரி இருக்குல்ல, இது செம்மையாகுது. சரி பாப்பா வருமா எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தேன். வருமா எடுத்துக்கலாம் வா. போலாமா எப்படி? பா லேண்ட்ஸ்கேப்பே செம்மையாக இருக்கு. நம்ம வானத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். பாவி கீழே பாடுறா டேய். மோன பயங்கரமாகுது. செம்ம ஹைட்ரா டே. ஆனால் இங்கெல்லாம் யாருமே வரலத்துல. பா சரியான இது கைஸ். ஆனால் இது டைம் ஆனால் ஆகிட்டு போகுது. பொறுமையாக போவோம். இது ரோடு எங்கே தான் போகுதுன்னு தெரில இன்னும். லேக்கு ரைட்டில், மலைக்கு மேலே லேக்கு. யாருமே இவ்வளோ தூரம் வரல, நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். அப்படின்னு சொல்ல முடியாது, அங்கே வராங்க சில பேர். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு போயிட்டே இருக்கு. மேபி எனக்கு தெரிஞ்சு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் பார்த்தல, அதுதான் முள்ளையங்கிரி. இப்போ நம்ம போகிறது பாபா பூதங்கிரின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு கோயில் இருக்கும். கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். என்ன பாய் அவள் தானா? வழி இருக்கா? தலை பஞ்சர் நினைக்கிறேன்டா. பின்னாடி வண்டி பஞ்சரா? சி மைண்டா.
கோஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம். அவனை பேய் வீடு. டைம் வந்து ஒரு 3 மணி ஆகுது. இங்கேருந்து கிளம்ப போகிறோம். குரங்குலாம் வேறு பேக்கை தூக்கிச்சு, அதுக்கிட்டேருந்து காப்பாற்றி இப்போ தான் ஓட போகிறோம். மழை வேறு பெஞ்சு நின்றுட்டுருக்கு. ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து கிளம்ப போது 3 கீழே 4 ஆகிடும். சாப்பிட்டு எத்தனை மணிக்கு போய் சேருவோமோ தெரில. சரி, ஓகே கேஸ், இதோட நான் வந்து லஞ்ச்லாம் முடிச்சுட்டு நடுவில் கண்டினியூ பண்ணுறேன். சிக்மங்களூர்லேருந்து அவுட்ரு போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டை வந்து மேக்ஸிமம் யாருமே வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நார்மலாக ஒரு ரூட் இருக்குது. நீங்கள் நார்மலாக சிக்மங்களூர்லேருந்து ஜாக் ஃபால்ஸ் இல்லை முருதேஸ்வர் சைட் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, அது ரூட்டே வந்து வேறு மாதிரி காமிக்கும். இது ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் ரூட்டு தான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஹில்ஸு ஃபுல்லாக ஏறும் இறங்கும், மலையாக ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்குமே. அதனால தான் வந்து இந்த ரூட் சூஸ் பண்ணோம். இங்கேருந்து பாருங்களேன், ஒய்டாக நான் காமிக்கிறேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் தென்னை மரம் தான். அப்படியே லேண்ட்ஸ்கேப்பே ஏறுது. கிரவுண்ட் லெவலே அப்படியே லைட்டாக மேலே ஏறி அதுக்கப்புறம் ஃபுல்லாக மலை. செம்மையாக இருக்குது. சுற்றி தென்னை மரம். எல்லாம் ஸ்லோவாக நாய்க்குட்டி. இங்கே இருக்க தென்னை மரம்லாம் பாருங்களேன், அந்த ஸ்டெம்மு வேறு மாதிரி இருக்குது. முதல்ல தென்னை மரமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், தென்னை மரமே கிடையாது. நுங்கு மாதிரி இருக்குது. நுங்கு கூட இந்த மாதிரி இருக்காது. அதோட இது ஏதோ ஒரு பழம் இருக்குது, மஞ்சள் கலரா. என்னன்னு தெரிஞ்சு யாராச்சும் சொல்லுங்கள். பயத்தில் சுகைஸ், இதுதான் வந்து பத்ரா டேம். இந்த ஒரு டேம் பார்க்கறதுக்காக 15 கிலோமீட்ரு சுற்றின்னு வந்துக்கிறோம். வாவ், சரியான தண்ணி. அங்கே உள்ளே கூட போகிறாங்க. அந்த சைடு போனால் கிட்ட போய் எடுக்கலாம் போல். அப்பயும் சைடு வியூ தான் தெரியும். இதுதான் ஒரே வழி. இங்கேருந்தே பார்த்துட்டு போக வேண்டியதான். இப்போ வந்து எங்கே போகிறோன்னா ஷிமோகா வழியாக ஜாகுக்கு போகிறோம். அப்படியே போயிட்டு ரெகுலர் ரூட்டில் கனெக்ட் ஆயிரும். ஏன்னா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. என்ன டைம் 6 மணி ஆக போகுது. செம்மையாக இருக்குல்ல அந்த தண்ணி. அப்படியே போகுது அப்படிக்கா எங்கேயோ. எப்படியும் இன்னும் ஒரு 140 கிலோமீட்டராச்சும் கண்டிப்பாக இருக்கும் போகிறதுக்கு. பார்ப்போம் எப்போ தான் போய் சேர்றோன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், டைம் வந்து 7:30. அண்ட் இப்போ எங்கே இருக்கோன்னா அந்த ஷிவமோகான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் சொன்னால, இது வந்து மெயின் ஏரியா தான் போல். பயங்கரமாக இருக்குது இடம், நிறைய கடைங்கள்லாம். ஆனால் வண்டி தான் கோளராக ஓட்டுறானுங்க எல்லாம். ஸோ இங்கேருந்து கரெக்டாக ஒரு 105 கிலோமீட்டர் இருக்குது நாங்கள் போகிற பிளேஸ்க்கு. இப்போயே 7:30. இன்னும் 2.5 hours கிட்ட காமிச்சிது மேப்பில். அப்போ பார்த்துங்க இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு. இன்றைக்கி ஒரு 9:30 10 கிட்ட ஆயிரும் போல். போலீஸ்காரனை வந்து சாவி புதுவின்னு போயிட்டானுங்க, பின்னாடி ஹெல்மெட் போடலான்னு. நம்மளெல்லாம் பிடிக்கவே முடியாதுப்பா. நம்ம எல்லாம் 2 ஹெல்மெட்டு ஜாக்கெட்டு பக்காவான கேஸில் போயிட்டுருக்கோம். நைட்டு வேறு கண்ணு தெரியாது, ஹைபீம் போட்டு சாவடிப்பானுங்க. எப்படி போய் சேர போகிறோமோ. இந்த ரோடு பார்த்தீங்களா இல்லையா, ஒன்றுமே தெரில. நாங்கள் மட்டும் போயிட்டுருக்கோம். அப்பப்போ ஒரு வண்டி வந்து போகுது இந்த ரூட்டில். ரோடு நல்லா இருக்கு, அதனால தைரியமாக போயிட்டுருக்கோம். இப்போ ஓகே, 2 வண்டி ஆப்போசிட்டில் வண்டி வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. ரோடு ஓரளவுக்கு தெரிஞ்சு போயிடுறோம். இப்போ ஆப்போசிட்டில் மட்டும் வண்டி வந்துட்டான்னு வைங்க, அப்படியே பறகுற மாதிரி இது. எங்கே என்ன இருக்குன்னே தெரில. ஹைபீம் வச்சு இந்த ஒயிட் லைன் தெரியுது, அது மட்டும் தெரியும். அதை நோக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டாக குத்து மதிப்பாக போயிட்டு இருக்கேன். எதிர்க்க பள்ளம் இருக்குதா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இது மாதிரி வண்டி ஓட்ட தான் இன்னும் நல்லா தேவைன்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிக்குது. பார்க்கலாம், இப்போ மாட்டியே ஆகணும். நம்மளுக்கு தெரியறதோ தெரியலையோ, ஆப்போசிட்டில் ஹைபீம் போட்டுன்னு வரானுங்க பாருங்க, அவனுக்காகவே மாட்டணும். நானும் ஸ்டாக்கு மாற்ற வேணான்னு பார்க்குறேன். இதுக்கப்புறம் வந்து
வண்டியே மாற்ற போகிறேன் ஒன்று ஒன்றா. ஹேண்டில் பாரு, அப்புறமா ஃபாக் லேம்ப்பு எல்லாமே போட போகிறேன் கைஸ். நான் நல்லா மாடிஃபை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ண போகிறேன், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி முதல்ல கியர்ஸ் வாங்கணும். ரைடிங் பேண்ட்டு, க்ளவுஸ், பேலன்ஸ் இருக்குது, அதை வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம். மணி 8 இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஒன்றுமே தெரிலடா, மலை மேலே ஏறுறோமா கீழே இறங்குறோமா ஒன்றுமே தெரியலையடா. ஒன்றுமே தெரிலன்றேன், எப்போ மலை மேலே ஏறணுன்னு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் நம்ம தான் நினைக்கிறேன். ஃபுல் இருட்டு கைஸ், ஆனால் ஒன்றுமே தெரியாமல் ஓட்டுன்னு வரோம். இதுவும் ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தான், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி சைன் போர்ட்ஸ்லாம் இருக்கும்ல ரோட்டில், அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வந்தோம். ரோடு வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது, அதனால் வந்து வந்துட்டோம் ஜாலியாக. நாங்கள் ஃபாகில் தான் போயிட்டுருக்கோமே தெரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே தெரியல. பகலில் வந்துருந்தா தெரிஞ்சிருக்கோம். ஃபுல்லாக ஃபாகு தான். கரெக்டாக 10:08 டைமு. வழி வேறு தெரில. அப்புறமா வந்து ஆள் அமிச்சு கூப்பிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் ஸ்டே. நாங்கள் வந்த ரூட்டும் செம்மையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து எங்களுக்கே தெரில எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஃபுல்லாக ஃபாகாக இருந்தது, மலை கிட்டேயே. ஸோ காலையில் தான் தெரியும் எப்படி இருந்துச்சு வந்த ரூட்டு, ரூம் எல்லாமே நான் காலையில் காமிக்கிறேன். இன்றைக்கி ரைட் பண்ணது என்னமோ கம்மி கிலோமீட்டர் தான், பட் ஆனால் சரியான டைம் ஆயிடுச்சு. இங்கேருந்து பக்கத்தில் ஹோட்டல் கூட எதுவும் இல்லை போல், நீ நைட்டு சாப்பிட்டா மாதிரி தான். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.